சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஒரு விஷயத்தை நம்ம உடனே கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நிறையா சிந்திக்கிறோம் இந்த காலத்தில். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படின்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பேசி வைத்து கொண்டு இருக்கும் எல்லா குருமார்களும் வணங்கிட்டு பார்க்கலாம். ஒரு விஷயத்தை உடனே இது பண்ணுறதுன்றது ரொம்ப கடினமான நிலை தான். இப்போது இந்த காலகட்டத்தில் என்னென்னா எல்லாமே வேக வேகமாக எல்லாம் ஈஸியாக எல்லாமே கிடைச்சுன்னு நினைக்கிறாங்க. ஈஸியாக கிடைக்காது. அது தியானமாகட்டும், ஒரு கலையாகட்டும், எந்த விஷயமாகட்டும். இதோ ஒரு கதை. ஒரு காலத்தில் ஒரு கராத்தே மாஸ்டர் இருந்தாங்களாம். அந்த ஊர்லேயே ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் எதை படித்தாலும் செம்மையாக படிச்சுட்டு வந்துடுவாங்களாம். அவர் நான் திடுப்புன்னு கராத்தே கற்றுக்கணும் ஆசை அந்த கராத்தே மாஸ்டர்கிட்ட போவாங்களாம். மாஸ்டர், எனக்கு கராத்தே கற்றுக்கணும், எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியும், நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்னு அந்த மாஸ்டர்கிட்ட கேட்பாங்களாம். அந்த மாஸ்டரும் அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து 10 வருஷம் ஆகும் தம்பின்னு வாங்கலாம். 10 வருஷம் என்னால் முடியாது மாஸ்டர், அதெல்லாம் ரொம்ப அதிகம், நான் டே நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இப்போ சொல்லுங்கள் என்ன ஆகணும்னு அந்த மாஸ்டர் சொல்லுறேன். அப்போனா 20 வருஷம் ஆகும் தம்பின்னு வரேன். என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் டே நைட்டாக கராத்தே கற்றுக்க எல்லாத்தையும் நான் ரெடி பண்ண ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த மாஸ்டர் சொல்லுவாராம், இதுக்கு ஒரு நிலை இருக்குது, அந்த நிலைக்கு நீங்கள் பக்குவப்படணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் இந்த மாதிரி கலைகள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. அது என்னன்னா, போன பிறவியில் நமக்கு அந்த போன பிறவியோட புண்ணிய காரியத்தினால, இல்லை போன பிறவிலே சில பேர் நல்லா நிறைவடைந்திருப்பாங்க. அவங்க திடுப்புன்னு பாடுவாங்க, இந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. அவங்கள தவிர நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னா இந்த மாதிரி நிலைகளெல்லாம் தாண்டி தான் வரணும். அப்படி இருக்கும் பொழுது தான் சக்ஸஸ் ஆகணும் பொழுது தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரிஞ்சுதான், ஆமாம் நான் நிலையை கற்றுக்கிறேன்ட்டு அவரும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி காலத்தில் அவர் முடிஞ்சு ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்துடுவாராம். இதில் என்ன விஷயம், என்னுடைய குருமார்கள் எல்லாரும் ஒன்றே ஒன்று தான் எனக்கு சுட்டி காமிச்சது, பாடுபடணும். பாடுபட்டு அதை உழைச்சி அதில் உள்ள அந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட குருவருளும் திருவருளும் சேர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தில் நல்லா ஈஸியாகவே நமக்கு உள்ளே வந்துடும். சில ரேர் பிளெஸ்ஸிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிளஸ்டு பீயிங்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்தமாரி உள்ளவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். கணித மேதை ராமானுஜம் பெருமான் அவங்கெல்லாம் எப்படின்னா, அந்த தேவியே அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எக்ஸப்ஷனலாக சில விஷயங்கள் இருக்குது, அவங்களாம் பிளஸ்டு பீயிங்ஸ்னு சொல்லலாம். பட் பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அதுக்கான விஷயங்களுக்காக அதுக்கான சரியான மாஸ்டருக்கு அப்புறம் அதுக்கான நம்மளுடைய பாடுபட்டோன்னா கண்டிப்பாக நம்ம கற்றுக்கலாம். அந்த கற்றுக்கிட்டோன்னா அது என்றைக்குமே இன்னும் ஒரு விஷயத்தை இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் 10 வருடம் 20 வருடம் கழித்தா கூட அப்படியே உங்களுக்கு அது உங்களுக்குள்ளேயே தங்கிடும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கலையை நீங்கள் கொண்டு வரலாம். ஆகையால் எல்லாரும் நல்ல விஷயத்தை கற்றுப்போம். மற்றவங்களுக்கும் நம்மளும் பயனடைந்து மற்றவங்களுக்கும் பயனடைய